போறானுங்க. இங்க வந்து காட்டுக்குள்ள விட்டு ஆட்டு 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 சாப்பிட சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணு. தம்ப்லைன் வந்து இதே வை சரியா? ஏ தம்ப்லைன் வந்து இதே வைடா. ஹலோ ஜிகே ஃபேம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஏற்காடில் ஒரு ஷூட் இருக்குது, ரெசார்ட்டில் ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா. சரி வாடா நானும் வந்தா. இங்கே ஏற்காடில் வந்து கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஏற்காடு மெயினில் வந்து ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்குது. இது வந்து ஏற்காடுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே போகணும். கரெக்டாக நல்லூர் ஃபால்ஸ் போகிற ரூட்டில் போகும்போது கிளைமேட் செம்மையாக இருக்குது. வைபரா? இதே தான். எங்கே தி வைபர்? எந்த சைடு போகணும்னு தெரியலையே. இதே ரெசார்ட் தான். இதுவா? வைபர் எங்க ஒரு போர்டு தெரியுதா? ஏ அப்படிதான்டா, அங்கே போர்டு இருக்கு பாரு மேலே. மரம் கேப்ல கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்டின் இதுக்குள்ளே போகலாமா? என்ன தெரியுதா வைபர்னு போர்டு? ஆமாம் ஆமாம், மேலே தான் வைபர்னு இருக்கு பாருங்க. என்ன ஆனால் கிராமத்து ஸ்டேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இடம். ஆனால் வேற லெவல்ரா. விவசாயம்லாம் பண்ணுறாங்க. விவசாயம் எல்லாமே பண்ணுவாங்க போலயே. மலைக்கு அடியிலன்னு நினைக்கிறேன். என்னடா டவர் இருக்கா? தெரியுது பாருதா வைபர் தெரியுதா? வைபர் தி வைபர். ஹலோ ஜிகே ஃபேம், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து தி வைபர்னு ஒரு ரெசார்ட்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு செமையான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெசார்ட்டை பற்றி நான் அப்படியே சொல்கிறேன். போகும்டா. நானா அண்ணா ஆஃப் ரோடு பழம் ரவீந்தர் செம்மையா இருக்குடா இடம். ஃபுல்லா இதுதான் மலைக்குள்ள போற மாதிரி இருக்கு. செம்ம. செகண்ட் கியர். நீ வந்து செகண்ட் கியர்ல போட்டு ஏத்து ரவீந்தர். அப்பாடி. ஆனா வண்டி பஞ்சர் ஆனாலும் தெரியாத ஜஸ்டின். இந்த சைடு கல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அந்த கல் வந்து அந்த சைடுல சரக்குன்னு இது ஆயிரும். ஃபேம் ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இது உங்களோட ஓன். இது இந்த மலையே உங்களோட ஓன் தான் இருக்கும். ஓனா அப்போ இங்கெல்லாம் அப்படிதான். லேண்ட் ஆகுனா ஃப்ளாட்டாக கிடைக்காதுல்ல நமக்கு எங்கேயுமே. அப்படியே வருவாங்க. ஃபேம் இந்த இட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலே ஏறி வரத்துக்கு கூட நம்மளே தான் வரணும் போல. வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒருத்தன் டியோவில் வந்துட்டு இருக்காங்க. பண்றதுக்கு ஏறுவானா ஏற மாட்டானு தெரியலையே. பண்ணு
ரவீந்தர் எப்படியாடா? ஏய் ஏறிடுவியா? ஏறிடுவியா? டேய் எப்படா இன்னும் போகணும் மேல. ஏன் அப்படி இல்ல, மலை தான் ஃபுல்லா, மலையிலேயே எல்லாம் ரோட போட்டு வச்சிருக்காங்க. ப்ரோ ஆர்டிஸ்ட்மா, ஆர்டிஸ்ட்ல கீழே வந்த பார்த்தாங்க. அம்மா பண்ணு. ஏத்திட்டானா கீழே வரும்போது டயர் இருக்காது போல. இன்னும் மேலே ஏறணும். ஆமாடா இங்க ஏதோ இடம் இருக்குடா. மெஸ்ஸி இங்கதான்டா வாட்டர் ஃபால்ஸ். மெஸ்ஸியான் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்குள்ளதான் போகணும். ரவீந்தர் என்ன இதுக்கே அப்படிங்கிற நீ? சத்தியமா ஒரு ஃபால்ஸ் ஒரு ரெசார்ட்னு கூப்பிட்டானுங்க. இங்க வந்து காட்டுக்குள்ள விட்டு ஆட்டு 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 வழி பாத்தியா? அங்க இருக்குதா என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அங்க தண்ணி இருக்கான்னு எப்படி இருக்கு இந்த மாதிரி வந்துருக்கு முன்னாடி? இல்லடா மச்சி, ஏன்டா ஃபர்ஸ்ட் டைம் இனிமேல் ரெசார்ட்டுக்கு ரவீந்தர் எடுத்துருவா. வேற வழி இல்ல, நடுவுல வந்து நிறுத்திட்டு வருவியா நீ? இல்ல போலாம் ப்ரோ. இதுல அது வாட்டர் ஃபால்ஸுக்குடா. அப்படியே அதுல போய் கனெக்ட் ஆகாது. நீ இது எடுத்துருவா நீ வண்டிய. ஜஸ்டின் போலாம் வாங்க. எக்ஸின் செம்ம ஃபன் பண்ணு. அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. ஒரே நிமிஷம், எங்க என் ஃபோன் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாம், இங்கே தான் இருக்கும் போது. கூட்டம் வந்துச்சுன்னா செம்பருத்தியா? செம்பருத்தியா ஃபர்ஸ்ட்? செம்பருத்தி தான். என்ன கலர் தெரியல, கலரு அதுல ஹைபிரிட் ஐட்டம் இருந்து செம்பருத்திக்குள்ள இருந்து இன்னொரு செம்பருத்தி வருது. இது ஃபர்ஸ்ட் செம்பருத்தி தான். ஆமா செம்பருத்தி தான். ஆரஞ்சு செம்பருத்தி. ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. எடுத்துருங்க, ஸ்டார்டிங் இதான் போட போறேன். இது காட்டு பூனடா. இது காட்டு பூச்சியா? ஒரு நிமிஷம் வழியா, ஒரு நிமிஷம் நம்ம கூட பழகிருமா? நீ எதுவும் பண்ணல. டேய் விடுறா, பாவண்டா. ஏப்பா பா. அவ்வளோதான், பழகிருச்சு. டாடா ஃபேம். இதுதான் ரெசார்ட். நான் மைக்கே இல்லாமல் எடுத்துட்ருக்கேன். இந்த வழி தான் அப்போ வந்து பார்த்தோமா. ஆனால் செம்மையாக இருக்குது, ஒரு அமைதியான இடத்துல. வாவ், அப்படியாங்க சாப்பிடுவாங்க தானே இதையும்? நானுமே உள்ளே. ஆமாம், அம்பூர்காரங்க சாப்பிடுவானுங்க ப்ரோ. இது மீன் தானே? டேய் கார்த்தி இந்தடா சின்ன கார்த்தி, இங்க பாரு. இதுல ஒரு பர்ஃபெக்ட், இதுல ஒரு மூடு இருக்குங்க பாரு. செம்மையா இருக்கும்டா. 30 Pro Maxல இருந்து இப்படிதான் மூடு. நீ மட்டும் போயிடுச்சு. அட பாவி, எலி வந்து சாப்பிடறதுக்கு பிடிக்காது, விளையாடுறதுக்கு தான் பிடிக்காது. ஆமா, எலி உடக்கான எல்லாத்தையும் வச்சு விளையாண்டு சாப்பிடாது, விளையாடுறதுக்கு தான் பிடிக்கும். அதை போட்டு அது தூக்கி போட்டுட்டு இருக்கும். இப்போ செத்தப்புறமே விட்டுட்டு போயிடும்.
கரெக்டாக எப்போ அதுக்கு முன் மாட்டுச்சு கரெக்டாக பிடிச்சது வச்சிருக்காங்க உள்ள எலி எது வர சிக்கன் பீஸ் தனியா நம்ம வீட்டிலலாம் எலி போனாலுமே பார்த்துட்டு அது பாட உட்காந்துட்டு இருக்கும். குண்டூர் மிளகாவா? சும்மா நாக்குல வச்சுட்டு எடுத்துறேன். இரு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிறேன் வீடியோ எடு. இந்த மாதிரி மிளகா சாப்பிட சொல்றாங்க, எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணு. தம்ப்லைன் வந்து இதே வை, சரியா? தம்ப்லைன் வந்து இதே வைடா. வாந்தி எடுக்கிறதுக்கு யாரு காரணம்? ரவீந்திர கூட நீ வர நாங்க வரோம். அது இது மட்டும் அந்த ஒரு டிராப் மட்டும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. போதும் ரவீந்தர் ஆல்ரெடி அங்கேயே வச்சு விட்டீங்க. ஆந்திரா ஃபுல்லா இதுதான். குண்டூர் சிக்கன், குண்டூர் சிக்கன். குண்டூர்காரன் படம் இல்ல ப்ரோ, சிக்கனே கையிலே ஒட்டிச்சிங்க பாரு. வீடியோ வந்திருக்கும். எவ்வளோ பவர் இன்னும் ஒரு மாதிரி இதாவே இருக்கு. கேமரா தனியா வந்துருக்கீங்க. எனக்கு அப்ப ஒண்ணும் தெரியல. நீ வாயில கரெக்டா வைக்கலடா, வாடா நான் வச்சுறேன். நான் துப்பிட்டேன் டக்குன்னு. ரவீந்தர் கரெக்டா போடு. டீ கடையில வேலை செஞ்சியாடா? என்ன அது? போட்டு யூஸ் பண்ணுங்க. லைட்டா மட்டும் ஓபன் பண்ணு. அப்படியே அந்த கார்னர்ல அந்த கேப் இருக்குல்ல, அங்க எப்படினாலும் கீழே விடும். டக்குன்னு சாச்சிருங்க. ஏய், அதுக்கு நம்ம அப்படியே ஊத்திரலாம்னு நினைக்கிறேன். இது கீழே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஆத்திருக்காரு போல டீ. கடையில் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? சக்கரை போட்டிங்களா? ஒரு ஸ்பூனா போட்டிருக்கு சக்கரை? 2 ஸ்பூன். நாம் இப்போ எங்கே நெக்ஸ்ட்டு போகிறோன்னா வந்து ஃபால்ஸுக்கு தான் போய் குளிக்க போகிறோம். இந்த ரெசார்ட்லேயே வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து குளிச்சுட்டு அங்கே போய் நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தனியா எடுக்கணும். ஃபால்ஸ் மட்டும் தனியா எடுக்கணும். செம்மையா இருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு தான் போகணுமா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். செம்ம ஜில்லு இல்ல? ஒயிட்ல வேணாமா? வேற லெவல். அப்படியே பிடிக்கிறீங்களா? One,
தக்கிட 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 தா. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எல்லாரும் வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு செம்மையாக குளிச்சுட்டு இருந்தோம். நீங்களும் இந்த ரெசார்ட் வரணுன்னா நான் இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நல்லா கேங்கோடு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேம் நாம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தா இவங்க நமக்காக எல்லாம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்றது தான். வாங்க சாப்பிட்லாம். எக்கு, ஒயிட் ரைஸு, என்னது கோழி குழம்பு, சிக்கன் கிரேவி, ஓகே. இன்னைக்கு ஒரு புடியா சரி ரவீந்தர், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சூப்பரா. தண்ணி ஏறா. சாம்பார் செம்மையாக இருக்கும். சாம்பார், சிக்கன் பெப்பர் கிரேவி. சூப்பர் கிரேவிங்க. ஏன்னா டேஸ்ட் சூப்பர். போட மறந்துட்டுருங்க. ஒயிட் ரைஸ் மாதிரி இந்தாண்ணா. என்னடா இது? சாப்பிட்டது மாதிரி உட்காந்து கிரவுண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல கிரவுண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வந்துட்டேன் யூடியூப்ல வந்துட்டேன். விரிச்சு உட்காந்து கறி சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம். நான் விரிச்ச தரம் உள்ள போகுதா? ஏன் இப்படி உட்காந்து நிறைய சாப்பிட முடியுமா என்ன? மடிக்க வச்சா தொப்பை அடிக்குது. அடிக்க வச்சா செம்ம ஐடியாடா. உள்ள சாப்பிடும்போது தொப்பை அடிக்குதா? ஈஸியா தொப்பை அடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு மாடா பிரியாணி சாப்பிடு. ஃபேம், நான் இந்த ரெசார்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த வீடோட இது லுக்கு பார்த்தாவே வந்து ஒரு கேரளா ஸ்டைல் மாதிரி இருக்குது. உள்ளேயும் வந்து அதே மாதிரி அந்த ஓல்டு ஹோம்லாம் இருக்கும்ல, ஒரு கிராமத்து வீட்டில் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்ளே அவங்களே வந்து எல்லாமே அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஓல்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இவங்களே வந்து பாஸ்வேர்டும் கொடுத்துட்றாங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் மட்டும்தான் இங்கே எடுக்கும். ஏன்னா டவர் இருக்குன்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இங்கே 1% கூட டவரில், ஃபுல்லாக வந்து ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் அது பார்த்தாவும் ஃபாரஸ்ட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். ரூம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு அதெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து தருவாங்க. கேங்காக வந்தீங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வெளியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கறனால நம்ம நைட்லாம் வந்து ஃபயர் கேம்ப்பு அந்த மாதிரி ஜாலியாக உக்காந்து சில் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ஃபேம், இங்கே ஒரு ஜீப் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தி வைபர் ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்க ஜீப்பில் தான் வந்து கூட்டிகிட்டே வருவாங்க கீழேருந்து. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பைக்கே எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள, பைக்கே தூக்கிட்டு மேலே வந்துட்டோம் ஃபேம். ஆனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கீழே இருந்தீங்கன்னாவே அவங்களே ஆஃப் ரோடு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் செம ஃபன்னு. ஏற போது வேலை எல்லாம் பிடிச்சிக்கோங்க. திருப்பி போ டம்ம டம்மனு ஏட்டா. உண்மைதான் போச்சு. இதுதான் லாஸ்ட் ஏத்தம். கதவை உடஞ்சிட.
ஃபேம் நம்ம கீழே வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செமையாக போச்சு ஃபேம். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.